நீங்க பொண்ணா இருந்தா இந்த வீடியோவை தாண்டி போகாதீங்க. இந்த வீடியோவை முழுசா கேட்டா உங்க ஓவர் யோசனை உடையும். இல்லைன்னா இதே மனசோட தான் நீங்க தொடர வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷம் நேர்மையா சொல்லுங்க. நீங்க ராத்திரி படுக்க போகும்போது உங்க மனசு அமைதியா இருக்குதா? இல்ல ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்களா? நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ? அவன் என்ன நினைப்பானோ? எதிர்காலம் என்ன ஆகுமோ? இதை செய்தா சரியா? அதை விட்டுட்டா தப்பா? இப்படி ஒரே கேள்வி 100 தடவை உங்க மனசுக்குள்ள ஓடுதா? அப்படின்னா நீங்க பலவீனமான ஆள் கிடையாது. நீங்க முட்டாள் கூட கிடையாது. ஆனா நீங்க அதிகமாக யோசிக்கிற ஒரு ஆபத்தான வலையில சிக்கி இருக்கீங்க. இன்னைக்கு நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க மனசு லைட்டா ஆகும். பயம் குறையும். முடிவு எடுக்கும் தைரியம் வரும். வாழ்க்கை முன்னேறும். இது சாதாரண ஊக்க உரை கிடையாது நண்பா. இது சாணக்கியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன மன ரகசியம். கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. ஏன்னா கடைசியில சொல்ற ஒரு விஷயம் உங்க ஓவர் திங்கிங்கை ரூட்டோட பிடுங்கி எறியும். ஓவர் திங்கிங் உண்மையான பிரச்சனை. நண்பா, இன்னைக்கு நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு பெரிய தவறான நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா? நான் அதிகமா யோசிக்கிறேன், அதனால நான் புத்திசாலி. இதை நம்ம ரொம்ப பெருமையா கூட சொல்லிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது புத்திசாலித்தனம் கிடையாது. இது மெதுவா வாழ்க்கையை சாப்பிடுற ஒரு பழக்கம். சாணக்கியர் இதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதிகமாக யோசிப்பவன் முடிவெடுக்க முடியாதவன். இந்த ஒரு வரி மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே ஓவர் திங்கிங் என்னன்னு முழுசா புரிஞ்சிடும். இது போல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நண்பா. யோசிக்காத மனிதன் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்காம யோசிக்க கூடாத இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு விஷயத்தை 5 நிமிஷம் யோசிச்சா போதும். ஆனா நாம என்ன பண்றோம்? அதே விஷயத்த 30 நிமிஷம், 1 மணி நேரம், ஒரு நாள், சில நேரம் பல நாள்கள் கூட மனசுக்குள்ள சுத்திக்கிட்டே வச்சிருக்கோம். தூங்கும்போது படுக்கையில படுத்துக்கிட்டு கண்ணை மூடினா கூட மனசு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிடும்போது சாப்பாட்டின் ருசி தெரியாம அந்த விஷயம் அப்படி ஆனா, இது இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசனை. வேலை செய்யும் போது முழு கவனம் வேலையில இல்ல. உடம்பு இங்க இருக்குது, மனசு எங்கோ போயிருக்குது. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கூட சிரிக்கிற முகத்துக்குள்ள ஒரு பெரிய சுமை ஒளிஞ்சிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது தெரியுமா? முதல்ல மனசுக்குள்ள பயம் உருவாகும். பயத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் குழப்பம். அதுக்கப்புறம் நம்மால முடியுமா? நம்ம சரியா செய்றோமா? அப்படின்னு தன்னம்பிக்கை மெதுவா குறையும். முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல எதுவுமே முடிவு எடுக்க முடியாம அப்படியே நின்னுடுவோம். நாளை போகட்டும், அப்புறம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாழ்க்கை அப்படியே நின்னு போயிடும். வெளியில இருந்து பார்த்தா நீங்க சும்மா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போர் நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பணம் இல்லையா? திறமை இல்லையா? வாய்ப்பு இல்லையா? இல்ல நண்பா, இதுக்கெல்லாம் ஒரே ரூட் காரணம். மனசுக்கு கண்ட்ரோல் இல்லாதது. மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அது நம்ம வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் இழுத்துட்டு போகும். அதனாலதான் சாணக்கியர் சொன்னாரு, மனசை ஆள கற்றுக்கொண்டவன் தான் உலகத்தை எதிர்க்கும் தைரியம் பெறுவான். சாணக்கியர் ரகசியம் ஒன்று. எதிர்காலம் உன் கட்டுப்பாட்டுல இல்ல நண்பா. நீ அதிகமா யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அவை எல்லாமே ஒரே ஒரு மையத்தை சுத்தி தான் சுத்திக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா எதிர்காலம். அப்படி நடந்தா என்ன ஆகும்? இப்படி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ? இந்த கேள்விகள் தான் உங்க மனசை நிம்மதியா இருக்க விடாம எப்போதும் கிளறிக்கிட்டே இருக்கும். சாணக்கியர் இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது இப்போதைய சக்தியை இழப்பது. இந்த ஒரு வரியை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டா ஓவர் யோசனையோட பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். ஒரு உண்மையை நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோ நண்பா. நீ எவ்வளோ யோசிச்சாலும், நீ எவ்வளோ கவலைப்பட்டாலும், நீ எவ்வளோ பயந்தாலும் எதிர்காலம் 1% மாற போறதில்ல. ஆனா அதே நேரத்துல என்ன நடக்குது தெரியுமா? இப்போ உங்க மனசு மட்டும் சிதறுது. இப்போ உங்க அமைதி மட்டும் நொறுங்குது. இப்போ உங்க சக்தி மட்டும் வீணா போகுது. நாளை பற்றிய பயம் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாம தடுக்குது. அதனாலதான் சாணக்கியர் ஒரு தங்க விதியை சொல்றாரு. உன் கையில இல்லாத விஷயத்த மனசுல இருந்து தூக்கி எறி. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உங்க கையில என்ன இருக்கு? இப்ப செய்யற செயல், இப்ப எடுக்கிற முடிவு, இப்ப போடுற முயற்சி. அவ்வளவுதான். நாளை என்ன ஆகும்னு யோசிச்சு இன்னைக்கு எதையும் செய்யாம இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன செயல்தான் நாளைய பெரிய மாற்றத்துக்கான முதல் அடியாக மாறும்.
மனசை நாளையிலிருந்து இன்றைக்கு கொண்டு வாங்க. அப்போதான் பயம் குறையும். அப்போதான் வாழ்க்கை நகரும். சாணகியர் ரகசியம் 2. யோசிப்பதை குறை, செயலை அதிகப்படுத்து. நண்பா, ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கிற மனிதன் ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க மாட்டான். அவன் மனசுக்குள்ள எல்லாமே ரெடி. ஆனா வாழ்க்கையில எதுவுமே தொடங்காது. ஏன்னா அவன் எப்போதும் யோசனையிலேயே சிக்கிக்கிட்டு இருப்பான். சாணக்கியர் இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. சிந்தனை முடிந்த இடத்துல தான் செயல் தொடங்க வேண்டும். இந்த ஒரு வரியை நீ வாழ்க்கையில கடைபிடிச்சா ஓவர் திங்கிங் பாதி பிரச்சனை அப்படியே உடையும். இப்போ நீ என்ன பண்றன்னு நீயே உன்னை கேட்டுப்பாரு. இத முழுசா யோசிச்ச பிறகுதான் செய்யணும்னு நினைக்கிறேன். சரியான நேரம் வந்தா ஆரம்பிப்பேன்னு காத்திருக்கிறேன். சரியான திட்டம் வந்தா நடக்க ஆரம்பிப்பேன்னு நிக்கிறேன். இதெல்லாம் வெளியில நல்ல காரணங்கள் மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, இதெல்லாம் தள்ளி போடுற சாக்கு போக்குகள். அதனாலதான் நாள்கள் போகுது, மாதங்கள் போகுது, ஆண்டுகள் போகுது. ஆனா வாழ்க்கை மட்டும் அப்படியே நிக்குது. இங்க ஒரு கடினமான உண்மை இருக்கு நண்பா. முழுமையான திட்டம் அப்படின்னு இந்த உலகத்துல எங்கும் இல்லை. 100% தெளிவோட ஆரம்பிக்கணும்னு காத்திருந்தா நீ ஒருபோதும் ஆரம்பிக்க மாட்ட. அதனால சாணக்கியர் சொல்லுற ரகசிய விதி இது. 70% தெளிவு வந்தாலே போதும், நடக்க ஆரம்பி. முதல்ல ஒரு சின்ன அடியை எடு, அப்புறம் இன்னொரு அடி. நடந்துட்டே திருத்திக்கலாம், நடந்துட்டே கத்துக்கலாம், நடந்துட்டே வழியை சரி பண்ணிக்கலாம். ஆனா நிக்கிட்டு யோசிச்சா எதுவுமே மாறாது. யோசனை வாழ்க்கையை உருவாக்காது, செயல்தான் வாழ்க்கையை உருவாக்கும். இன்னைக்கு நீ ஒரு சிறிய செயலை தொடங்கினா அதுதான் நாளைக்கு உன் பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. சாணக்கியர் ரகசியம் 3. மனசை பயிற்சி செய், அது உன் அடிமையாகும். நண்பா, நீ நினைக்கிற மாதிரி மனசு தானாக அடங்கிறது இல்ல. அது ஒரு காட்டு குதிரை மாதிரி. பயிற்சி இல்லைன்னா எங்கே வேண்டுமானாலும் இழுத்துட்டு போகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு மனசு அமைதியா ஆயிடும். இது இன்னொரு பெரிய தவறான நம்பிக்கை. சாணக்கியர் இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. மனசை பயிற்சி செய்யாதவன் சூழ்நிலையின் அடிமையாகி விடுவான். ஓவர் திங்கிங் வர்றதுக்கு காரணம் மனசு கெட்டதுனால இல்ல, அது கட்டுப்பாடு இல்லாம எங்க வேண்டுமானாலும் ஓட பழகிட்டதுனால. ஒரு முக்கியமான உண்மை புரிஞ்சுக்கோ நண்பா. மனசு நீ கொடுக்கிற பயிற்சியையே தான் கற்றுக்கொள்ளும். நீ எப்போதும் பயம், எதிர்காலம், தோல்வி இதையே நினைச்சுக்கிட்டே இருந்தா மனசும் அதையே பழகும். ஆனா நீ மனசுக்கு ஒரு சின்ன கட்டுப்பாடு கொடுத்தாலே போதும். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சாணக்கியர் சொல்ற நடைமுறை ரகசியம் இது. மனசு ஓடும்போது அதை இன்றைக்கு கொண்டு வா. எப்படி? இப்போ நீ செய்யற வேலையில கவனம், இப்போ நீ கேட்கிற சத்தத்துல கவனம், இப்போ நீ மூச்சு வாங்குறதுல கவனம். மனசு வேற எங்கோ போச்சுன்னா அதை அடிக்க வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அமைதியா சொல்லு, இல்ல இப்போ இதுதான் முக்கியம். இந்த ஒரு சின்ன பயிற்சியை நாளைக்கு 5 நிமிஷம் செய்தாலே போதும். அப்பிறகு 10 நிமிஷம். மெதுவா நேரம் கூடும். ஒரு நாள் நீ கவனிப்பாய், முன்பு உன்னை ஆட்டி படைத்த மனசு இப்போ உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஓவர் திங்கிங் குறையும், பயம் குறையும், உன் முடிவுகள் தெளிவாகும். நினைச்சுக்கோ நண்பா, மனசை ஜெயித்தவன் வாழ்க்கையை ஜெயிக்க ஆரம்பிச்சவன். சாணக்கியர் ரகசியம் 4. மனசையும் பயிற்சி செய்யணும். நண்பா, மனசு அப்படின்னது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு காட்டு குதிரை மாதிரி. பயிற்சி கொடுத்தா அது உன்னை எங்க வேண்டுமானாலும் கொண்டு போகும். பயிற்சி இல்லைன்னா உன்னை இழுத்துட்டே எங்கோ தெரியாத இடத்துக்கு கொண்டு போயிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனசுதானா அமைதியா ஆகணும்னு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, மனசுக்கும் தினசரி பயிற்சி தேவை. உடம்புக்கு பயிற்சி கொடுக்கிற மாதிரி மனசுக்கும் பயிற்சி கொடுக்கணும். அதனாலதான் சாணக்கியர் தினமும் பண்ண சொன்ன 3 எளிய ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சிகள் இருக்கு. பயிற்சி 1, அமைதி. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மட்டும் போதும் நண்பா. மொபைல் இல்ல, டிவி இல்ல, சத்தம் இல்ல, யாருடனும் பேசாம சும்மா அமைதியா உட்காரு. எதையும் யோசிக்கணும்னு முயற்சி பண்ணாத. யோசனை வந்தா வந்துட்டு போகட்டும், நீ அதை பிடிக்காத. முதல்ல கஷ்டமா இருக்கும், மனசு ஓடும், அலைபாயும். ஆனா மெதுவா மெதுவா மனசு ஸ்லோ ஆகும், சத்தம் குறையும், உள்ளுக்குள்ள ஒரு அமைதி வரும். இந்த அமைதி தான் ஓவர் திங்கிங்குக்கு முதல் எதிரி. பயிற்சி 2, எழுதி போடும் பழக்கம். மனசுக்குள்ள ஓடுற எல்லா கவலையும் உள்ள அடக்கி வச்சா அது இன்னும் பெருசா ஆகும். அதனால சாணக்கியர் சொல்றாரு, கவலைய மனசுல வைக்காதே, காகிதத்துக்கு மாற்று. ஒரு பேப்பர் எடு, மனசுக்குள்ள ஓடுற பயம், குழப்பம், சந்தேகம் எல்லாத்தையும் எழுதிடு. அழகா எழுதணும்னு அவசியம் இல்லை,
சரி, தப்புன்னு பார்க்க வேண்டாம். எழுதினா போதும். அப்புறம் அந்த பேப்பரை மடிச்சு வச்சிடு. மனசுக்கு பாரம் குறையும். தலை லைட்டா ஆகும். யோசனை வேகம் குறையும். இது ஒரு மனசுத்தம். பயிற்சி 3 உடல் இயக்கம். நண்பா, மனசும் உடம்பும் பிரிக்க முடியாதவை. உடம்பு சோம்பேறியா இருந்தா மனசு ஓவர் திங்கிங்கில் மூழ்கும். அதனால நட, ஓடு, வேலை செய், உடம்பை அசை. உடல் அசைந்தா மனசு தானா அமைதியாகும். சாணக்கியர் ரகசியம் 5. ஓவர் திங்கிங்கை நிறுத்தும் ஒரே கேள்வி. நண்பா, இதுதான் அந்த கடைசி ஆயுதம். நீ ஓவர் யோசிக்க ஆரம்பிச்சா உன் மனசுக்கே இந்த ஒரு கேள்வியை கேளு. இதை யோசிக்கிறதால என்ன மாறப்போகுது? மாறும்னா உடனே செயலிடு. மாறலன்னா அந்த எண்ணத்தை தூக்கி எறி. இவ்வளவுதான். இந்த ஒரு கேள்வி 1000 தேவையில்லாத யோசனைய ஒரே நிமிஷத்துல வெட்டி போடும். இதுதான் சாணக்கியரின் மனக்கட்டுப்பாட்டு ரகசியம். நண்பா, அதிகமா யோசிக்கிறவன் தோல்வி அடைய மாட்டான். ஆனா யோசிக்கிட்டே இருந்தவன் வாழ்க்கையை தொடங்கவே மாட்டான். இன்னைக்கு உனக்கு ஒரு சவால். நாளைக்கு முழுசா ஒரு விஷயத்துக்கு மேல 5 நிமிஷத்துக்கு மேல யோசிக்காதீங்க. முடிவு எடுங்க, செயல் எடுங்க, நடக்க ஆரம்பிங்க. இப்போ சொல்லுங்க, யாருக்கெல்லாம் மன அமைதி வேணுமோ, யாருக்கெல்லாம் ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வரணுமோ, கமெண்ட்ல என் மனசை நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க மனசும் வாழ்க்கையும் அமைதியோடும் தெளிவோடும் தைரியத்தோடும் முன்னேறட்டும் நண்பா. இது முடிவு இல்லை, உங்க மாற்றத்துக்கான ஆரம்பம்தான். வாழ்க வளமுடன். இதே மாதிரி சாணக்கியரின் ஆழமான அறிவுரைகளை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.